எக்ஸ்பீரியன்சிங் காட்ஸ் கால், தேவனுடைய அழைப்பை அனுபவித்தல். நிறைய பேர் அழைக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு சிலர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து நம்ம 2 பேதுருவில் நம்ம வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 322ஆம் பக்கத்தில் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். 322ஆம் பக்கத்தில் இருக்குது. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. நம்ம நிறைய நேரத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இடறி போயிடும். ஒரு சின்ன காரியம் வந்தால் கூட நம்முடைய மனசில் ஒரு சின்ன கலக்கம் வந்துடுச்சுன்னா உடனே இடறி போயிடுறோம். அன்றைக்கி ஜபிக்க முடியறதில்ல. இல்லை யாராவது நம்மளை வந்து பேசிட்டாங்க, இல்லை நம்ம யார்கிட்டையாச்சும் கோபமாக பேசிட்டோம்னா நம்மளால் ஜப நேரத்தில் தொடர்ந்து இருக்கவே முடியாது. இப்படி நிறையா நாட்கள் நானும் இடறி விழுந்திருக்கிறேன், ஜபிக்க முடியாமல் போயிருக்கேன். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நீ இடறி போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவது இல்லை. இடறி விழாமல் இருப்பதற்காக கர்த்தர் நமக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அப்போது அந்த அழைப்பை, தேவன் நம்மை அழைத்ததான அழைப்பில் அதை நாம் அனுபவிக்கின்றோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஊழியத்தில் அழைத்திருக்கலாம், குடும்பத்தில் அழைத்திருக்கலாம், எப்படினாலும் எல்லாருக்குமே தேவன் ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டவர்களாக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அழைப்பை பெறாதவர்கள் என்று சொல்லி ஒருவரும் இந்த இடத்துல இல்லை. எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை நமக்கென்று சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? விழுந்து போயிடுவோம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க கடவன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நம்ம எச்சரிக்கிறது. அதனால் நம்ம நிற்கிறோம், விசுவாசிகள் ஆகிட்டோம், இத்தனை வருஷம் ஆகிடுச்சு, ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ஆராதிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி பெருமிதமாக இருக்கக்கூடாது. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா. கடந்த வாரத்தில் ஒரு 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 விடிய காத்தால் தூங்கிட்டு இருந்த அந்த ஜெபம் முடிச்சுட்டு படுத்து கொஞ்ச நேரத்தில் இருக்கும் பொழுது ஒரு சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனத்தில் வந்து 3 சவப்பெட்டிகள் பார்த்தேன். 3 சவப்பெட்டிகளை பார்த்தேன். அப்போது நான் என் மனசுக்கு நினைக்கிறேன், ஒரு சவப்பெட்டி வந்து புண்ணியமாக்கு பண்ணிடுச்சு, இன்னும் 2 சவப்பெட்டிகள் யாருக்கு அப்படின்ற நான் அப்படியே முடிச்சிட்டேன். அப்போது அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எங்கள் சபையில் எந்த விதமான மரணங்களோ அழிவுகளோ ஆபத்துகளோ வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். இப்போ நான் இங்கே உட்கார்ந்து இருக்கும்பொழுது ஆண்டவர் அதை சொல்லும்படியாக என்னை உணர்த்தி கொண்டே இருந்தார். அப்போது பிசாசு நமக்கு எதிராக திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறான். கடந்த நாட்களில் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு ஊழியக்காரருடைய வீடியோவில் பார்த்தேன். அந்த ஒரு 2 ஃபேமிலியாக வராங்க, அம்மாவும் மகளும் வராங்க. அவங்க ஒரு டெலிவரன்ஸுக்காக வராங்க. அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அசத்தாவி அது வந்து பேசுது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் வெறுப்பா அப்படின்னு சொல்லி. உடனே அவர் நிறுத்திட்டு அந்த பிசாசுக்கிட்ட கேட்குறாரு, இவங்களுக்காக நீ என்ன நியமித்து வச்சுருக்கிற அப்படின்னு. உடனே அந்த அம்மாக்குள்ளே பேசுது, இவங்களுக்காக ஒரு விபத்தில் இவங்க சாகணும்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவர் அடுத்தது கேட்குறாரு, என்னைக்கு அதை செய்ய போகிற அப்படின்றாரு. ஒரு குறிப்பிட்ட ஜூன் 13ஆம் தேதி அப்படின்றது. எத்தனை மணிக்கு அப்படின்றாரு. மதியானம் சரியான 2 மணிக்கு. எந்த இடத்துல? அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வளைவு, ஒரு டர்னிங்கில் இருக்குது, ஒரு நம்ம 5 ரோடு மாதிரி ஒரு வளைவு. அந்த இடத்துல எப்படி இவங்க சாவாங்க? இவங்க போகிற காரும் எதிரில் ஒரு ட்ரக் ஒன்று வரும், அதில் போய் இவங்க இடிப்பாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அப்போது இவங்களுடைய மரணத்தை குறித்து நீ ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்கிறியா? ஆமாம். இவங்களுக்காக எந்த வண்டியில் சாகணும், எப்படி சாகணும்னு
நான் இவங்களுக்கு உரிய ஒரு திட்டத்தை பண்ணி வைத்திருக்கிறேன், அந்த திட்டத்தின்படி இந்த குடும்பத்தை நான் அழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அவர் ஜெபம் பண்ணி அந்த அஷ்டாவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வரா, அவள் நார்மலாக தான் வரா. அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணும்பொழுது அது பயங்கரமாக இதாகுது. நான் என்னை யாருன்னு தெரிஞ்சேன், நான் எவ்வளோ பெரிய ஹை ரேங்கில் இருக்கிறேன் தெரியுமா, எங்கள் உலகத்தில் நான் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றா. அப்போது அவர் சொல்கிறாரு, உன் கையை நீட்டுன்னா கையை நீட்ட மாட்டேனுது. கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு, அது கொடுக்க மாட்டேனுது, பிடிச்சி இழுக்கிறாரு. அதில் அவருடைய கண்களுக்கு தெரியுது 3 மோதிரங்கள் போட்டிருக்கா. அந்த 3 மோதிரத்தையும் பிடுங்கி அவர் ஃபோன் ஊதிடுறாரு. அப்போது அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த காரை ஓட்டுறதே நான் தான், நானும் எங்கள் அம்மாவும் தான் அந்த காரில் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போது ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்கிறது அது நமக்கு தான் ஆக்சிடெண்ட். ஆனால் பிசாசுக்கு ஏற்கனவே அவனுடைய உலகத்தில் நம்மை குறித்து ஒரு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த திட்டத்தில் நீங்களும் நானும் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் நமக்கென்று ஒரு திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் முதலாவது என்னென்னா, நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் அவருக்குரியவர்களாக இல்லை, ஒரு காலத்தில் அவர் அறியாமல் இருந்தோம். ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதினால உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைத்தது மாத்திரமல்ல, அதிலிருந்து அடுத்த செலெக்ஷனு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அழிவின் பாதையிலிருந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் எல்லாரையுமே அழைத்திருக்கிறார். இப்போ அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்களும் நானும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். உறுதிப்படுத்தி கொண்டாதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறதான அந்த அழைப்பில் அது என்ன பண்ணுவோன்னா, நம்ம ரசித்து ருசித்து சந்தோஷமாக அதில் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஓடலாம். இப்போ சிலவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணப்போ ஒரே சந்தோஷமாக அந்த கல்யாணத்தில் அந்த 2 குடும்பத்தாரும் இருந்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை நரகமாக மாறிடும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, அந்த திருமண வாழ்க்கையில் வெளியே வருவதற்கு அவங்க திருமண முறிவு டைவர்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அதற்காக அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையை கொடுக்கல. அந்த குடும்பத்தார் அதற்காகவா அந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எதற்காகவா அவங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து அத்தனை லட்சம் ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி வைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. பெற்றோர்களுக்கு என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வரும், நல்ல ஒரு மாப்பிள்ளை, நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கும், அவங்க குடும்பம் என் சந்ததி இப்படி பெருகும் அப்படின்னு சொல்லி எந்த எண்ணத்தில் தான் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அவங்க திருமணம் பண்ணுவாங்க. அதே போலவே நம்முடைய பரலோக தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நாளிலே நம்மை குறித்து ஒரு பிரத்யேகமான ஒரு விசேஷித்ததான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதற்காக நம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நான் எங்கேயோ இருந்தேன், ஆனால் என்னை தேடி என்னை தெரிந்து கொண்டீங்களே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக என்னை மாற்றியிருக்கிறீங்களே. உங்களுக்கு இப்போ கொடுத்த குடும்பம் கர்த்தர் கொடுத்ததான குடும்பம். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாத நாட்களில் நீங்கள் திருமணம் ஆகியிருந்தாலும், நீங்கள் ரட்சிக்கப்படாதப்போ உங்களுடைய பிள்ளைகள் பிறந்திருந்தாலும், கர்த்தர் ஏற்கனவே உங்களை குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கிறாரு. அதன்படி தான் உங்களுக்கு இந்த மகனுக்கு இந்த மகள், இவங்களுக்கு இவங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு டிசைன் பண்ணி வச்சுக்க. பிசாசே பாருங்கள், அவன் விபத்துக்காக என்ன பண்ணிட்டான், ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டான். அந்த பிளான் படி அவன் நடத்திக்கிட்டே வரான். அந்த நடுவில் ஊடாக ஒரு நாள் அந்த 2 பேரும் அந்த சபைக்கு வந்துட்டாங்க. அந்த சபையில் விடுதலை கொடுக்கக்கூடியதான ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்போது அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, நீ தெரியாத இந்த இடத்துக்கு வந்துட்ட, இனிமேல் நீ போக முடியாது, நீ விடுதலை பெறக்கூடிய இடத்துக்கு நீ வந்துட்ட, இவங்களை விட்டு நீ வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். அவங்க 2 பேருமே விடுதலை ஆனாங்க. அப்போது நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ஆக்சிடெண்ட்டாக நம்ம நினைக்கிறோம். ஏதோ ஒரு விபத்தாக நடந்துருச்சு, ஏதோ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கெட்ட கனவு போல் நினச்சி மறந்துடுங்க அப்படின்வாங்க. கெட்ட கனவு இல்லை, அந்த கெட்ட கனவில் பிசாசு தான் உங்களுக்கு அந்த கனவை கொடுத்துருக்குறான். இப்போ கடந்த நாட்களில் நான் பார்த்ததான அந்த 3 சவப்பெட்டிகள், அதில் ஒரு பெட்டி இவங்க அப்படின்னு நானே என் மனசுக்குள்ளே சொல்கிறேன். அப்போ அடுத்த 2 சவப்பெட்டி அப்படின்னோடனே நான் முழிச்சிக்கிட்டேன் நான். அப்போது பிசாசு
இன்னுமே எதையோ ஒரு காரியத்தை நம்முடைய குடும்பத்தில் சபையில் செய்யணும்னு அவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். இந்த திட்டத்திலிருந்து பாதுகாக்க முடியாத தேவ கரத்தில் நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பமாக, எங்களுடைய சபையாக, எங்களுடைய விசுவாசிகளாக, எங்களுடைய சந்ததியை உங்கள் ரத்தத்துக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். இல்லைனா பிசாசு திட்டம் பண்ணி வைத்ததான திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம அழுது புலம்பி கண்ணீர் விட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் வரும் காரியத்தை என்கிட்ட கேளுங்க அப்படின்றாரு. என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்ன உங்களுக்கு நடக்கும் நீங்கள் என்ன இப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் இன்றைக்கி நாம்ளாம் என்ன பண்ணுறோம், திட்டம் பண்ணி நம்முடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும், என் குடும்பம் இப்படி இருக்கணும், இப்படி வசதியாக இருக்கணும், இப்படி ஒரு நல்ல வீட்டை கட்டணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நாம்ளாக திட்டம் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். கடைசி அதை முடிக்க முடியாதபடிக்கு பாதியிலே நின்றுடுது. நிறைய பேர் கேலி பேசுகிற மாதிரி ஆயிடுது. அதனால் நம்ம எதை செஞ்சாலும் தேவனுடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நித்தியமான அவரோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் கர்த்தர் நம்மை நிறுத்துவார். இல்லைன்னா பாதியிலேயே நம்மளை கைவிடப்பட்டவர்கள் போல் நீங்களும் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். கைவிடப்படுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அநேகர், நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறேன், நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஆர்ஃபன் ஸ்பிரிட்லால் பிடிக்கப்பட்டிருக்கீங்க. அனாதை ஆவி. எப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே சொல்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நான் அனாதை, எனக்கு யாரும் இல்லை, யாரும் விசாரிக்கிறதுக்கு இல்லை, அதனால தான் எங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்குது, அதனால தான் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்களாக உங்களை ஆசுவாசப்படுத்திக்கிறீங்க, ஆறுதல் படுத்திக்கிறீங்க. நான் அனாதை, என்னை யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அப்படிங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த ஆவி ரொம்ப டேஞ்சரஸான ஆவி. அது உங்களை அப்படியே சொல்லியே உங்களை தனிமைப்படுத்தி குடும்பத்தாரோடு இணைந்து போகாமல், சபையோடு இணைந்து போகாமல், சமுதாயத்தோடு ஒத்து போகாமல் உங்களை தனியாக பிரித்து கொண்டு போய் நடத்திக்கிட்டே இருக்கும். முடிவில் ஒரு நாளில் அவனுடைய கிரியைகளுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடுவான். அதனால் நம்ம யாருமே நோக்கம் இல்லாமல் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இப்போது அந்த அநேக கூட்டத்தில் நீங்களும் நான் இருக்கிறோம். அதில் அந்த சிலர் கூட்டத்தில் நம்ம வந்துடுறோம். நிறைய பெரிய திரளான கூட்டத்தில் சபையில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது சபையில் இருக்கிறவங்க 100 பேருக்கு மேலே இருக்கிறோம். இந்த 100 பேருக்குள்ளர தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படின்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த கூட்டத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நடந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுள் எனக்கு நன்மைக்காக தான் செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லுவாங்க. அழைக்கப்பட்டவங்களுக்கு என்ன தெரியுங்களா, நான் தேவனால் அழைக்கப்பட்டேன், எனக்கு இப்படி ஏன் நடந்துடுச்சு, நான் நல்லா தானே ஜெபம் பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி நடந்துடுச்சு. அதனால் நம்ம எப்பயுமே எதையுமே தேவ நாம மகிமைக்காக நீங்களும் நானும் சந்திக்கக்கூடிய தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நாம் அதை அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை கொடுத்துக்கிறாருன்னா அது இனிப்பான மதுரமான ஒரு குடும்பம். உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இதை மாத்திரம் மறந்துடக்கூடாது, என் குடும்பத்தை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார், என் மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், என் கணவனை என் கர்த்தர் கொடுத்தார், என் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அந்த யோசனை தான் நமக்குள்ளே வரணுமே ஒழிய ஒரு நாளும் அதற்கு மாறாக ஏன் தான் இந்த கல்யாணம் பண்ணணும், ஏன் தான் இந்த மனுஷனை கட்டணும், ஏன் தான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டணும், ஏன் இந்த புள்ள பிறந்துச்சோ அப்படின்னு நம்ம ஒரு நாளும் நினைக்கவே கூடாது. உலக மனுஷருக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறதான தேவன் உங்களை நம்பி அந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். உங்களை நம்பி உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். அப்போ உங்கள் ஒவ்வொருத்தரையுமே உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி உங்களுக்கு அந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. குடும்பத்தில் கசப்பு வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் என்ன வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டக்குன்னு அந்த சிந்தனை வரும்பொழுது நீங்கள் அப்படியே டக்குன்னு மாற்றிக்கணும். நிறைய நேரத்தில் இப்படி சொல்லுவாங்க, குழப்பமாக இருக்குது, என்னால் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கும் அப்படி தான் குழப்பம் வரும். குழப்பம் வர நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, இப்போது இந்த டிவி பார்த்துக்கிட்டே போவாங்க, முன்னாடியில் ரேடியோ இருக்கும்,
அந்த ரேடியோ நாப் இருந்தால் திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது திடீர்னு வந்தால் இது ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் அந்த பக்கம் போனோடனே இது ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானிலை நிலையம் அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது 2 ஸ்டேஷன் வந்து குறுக்கிட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று தேவனுடைய ஸ்தானத்திலேருந்து, தேவனுடைய ராஜ்யத்திலேருந்து பேசும். கொஞ்சம் அப்படி மாற்றினோன்னே பிசாசுடைய ராஜ்யத்திலேருந்து ஒன்று வரும். இது எல்லாருக்குமே உண்டு, உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அந்த பிசாசுடைய ராஜ்யத்திலேருந்து வர்றது நமக்கு நல்லாவே தெரியும். நெகட்டிவாக வரும். நீ எதுக்குமே உபயோகம் இல்லாதவன், உன் குடும்பத்தில் எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்க, உன்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, உன்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு வரும் பாருங்க. உடனே என்ன பண்ணணும், டக்குன்னு மாற்றிடணும், தேவராஜ்யத்துக்கு மாற்றிடணும். இங்கே வந்துட்டே இருக்க முடியாது. திடீர்னு அது ஊடால வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர் நம்முடைய தேவனாக இருக்கும் பொழுது நம்ம போய் அங்கேயே போய் உக்காந்துக்கிறோம். அதுதான் நமக்குள்ளே இருக்கிற குழப்பத்துக்கு காரணமே. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் குடும்பத்தில் குழப்பம், உங்களுடைய உள்ளத்தில் குழப்பம் வரதுக்கு காரணம் தெரியுங்களா? நீங்கள் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நின்றுடுறீங்க. அந்த இருளின் ராஜ்யத்திலேருந்து ஒரு சத்தம் வந்தோடனே அது உங்களுக்கு காதுக்கு இனிமையாக இருக்குது. சொல்லு, நீ தனிமையானவ, உன்னை யாரும் விசாரிக்க மாட்டாங்க, நீ அன்றற்றவ, உன்னை இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவான், பிசாசு காட்டிக்கிட்டே இருப்பான். அதுலேயே நம்ம அப்படியே ஸ்லாயித்து போய் அப்படியே நின்றுக்கிறோம். அந்த நேரத்தில் டக்குன்னு மாற்றிடணும். நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிடம் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் தம்முடைய அன்பினால் என்னை நிரப்பி இருக்கிறார். அவர் தம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பி இருக்கிறார். நான் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்க போகிறேன். நன்மையின் கிருபை என்னை தொடரப்போகிறது. இது தேவராஜ்யத்திலிருந்து வரும். ஊடால பிசாசு மறுபடியும் வரும். அவன் சாதாரணமானவன் கிடையாதுங்க. உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பான். நான் தான் சொல்கிறேன், ஒரு மரித்து என் வலது காலை போய் பரலோகத்தில் வச்சு இடது காலை எடுத்து வைக்கலான்ற நேரத்துக்குள்ளார கூட நம்ம வாழ்க்கையில் வந்து எதையாவது ஒன்று பண்ணி எடுத்து வச்ச வலது காலையும் வெளியே எடுத்துடுவான். அப்படியே பட்டவன் அவன். அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. பிசாசு இல்லை, ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம். பிசாசு இருக்கான், ஆவியாக இருக்கிறான். அவனை பகுத்தறியக்கூடிய அந்த வரம், அந்த கிருபை நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே அவன் வீழ்த்தி வைத்திருக்கிற வலையில் நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் செய்வார். அப்போது சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்? தேவனுடைய அழைப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டதான சாமுவேல் சின்ன பையன்தான். அவனுக்கு எப்போ அந்த அழைப்பு வந்துச்சு? அவன் வீட்டில் இருந்த பொழுதா, அவங்க அம்மா கிட்ட இருந்த பொழுதா? அவன் அந்த ஆலயத்தில் வந்து அவன் படுக்க ஆரம்பித்தான் பாருங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் அவன் அழைச்சார், சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டார். அப்போது அழைப்பு என்பது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு விருந்து போட்டு வா உன்னை அழைச்சிருக்கிறேன்னு சொல்கிறது கிடையாது. எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் தேவன் நம்மளோட பேசுவார். அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் நம்ம அப்படி தான் அழைச்சிருக்கிறார். எங்கேயோ போயிட்டு இருந்தோம், ஃபாதர் பாடுவார் இல்லைங்களா, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்போது எங்கேயோ இருந்தோம், அவர் அறியாமல் இருந்தோம். ஆனால் அவர் நம்மளை தேடி வந்து தெரிந்து கொண்டு அழைத்து தம்முடைய மார்போடு நம்மை அணைத்து கொண்டு
நமக்கு முத்தங்களை கொடுத்து நான் உன்னை இதற்காக தான் அழைத்திருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் நிறைய பேர் அந்த அழைத்த நேரத்தில் அவர் என்ன அழைப்பில் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அழைப்பு இல்லாமல் கர்த்தர் இந்த உலகத்தில் யாரையுமே தெரிந்து கொள்ளவே இல்லை, யாரையும் உருவாக்கவும் இல்லை. தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களை இதற்கென்று அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி பிரத்யேகமாக ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு அழைப்பில் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் கேட்குற நேரத்தில் நம்ம எந்த இடத்துக்குறோம், எப்படி இருக்கிறோம் அப்படிலாம் தெரியாது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி அழைத்தார். மோசையை அழைத்தார். மோசையை அழைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் நினைக்கிறீங்க? கொலைக்காரன்னு பயந்து எகிப்தை விட்டு ஓடி போய் மாமனார் வீட்டில் போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் ஓரேபு மலையில். கர்த்தர் திடீரென்று அந்த செடியிலிருந்து கர்த்தர் அவனோட பேசினார். தாவீது அவன் தேவனை அறிந்து கொள்ளலை, ஆனால் தேவனை உள்ளான இருதயத்தில் அவன் எப்பயுமே ஒரு சங்கீதம் பாடிக்கிட்டே இருப்பான். கர்த்தர் பார்த்தாரு, என் இதயத்துக்கு ஏற்றவன் அவன் தான். அவனை அபிஷேகம் பண்ணி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா தானே அவனை அந்த தேசத்தையே ஆளும்படியாக அரசனாக கர்த்தர் அவனை மாற்றினார். சரி, இப்படி கீழான நிலையில் இருந்தவங்க தான் மேலான நிலையில் இருந்த யாரையும் அழைக்கலையா? நெகேமியா இவர் இன்னொரு நாட்டில் அடிமையாக விற்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு உயர்வு பெற்று இவர் கையில் இருந்த பொறுப்பு என்னன்னா பானபாத்திரக்காரனாக இருந்தார். ராஜாவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்கன்னா முதல்ல இவர் தான் டெஸ்ட் பண்ணுவார். இவர் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருந்தால் தான் ராஜா சாப்பிடுவார். அப்போ ரொம்ப டேஞ்சரான ஒரு பதவி இல்லைங்களா அது? ஆனால் உயர்ந்த பதவி அது. அந்த பதவியில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை தன்னுடைய தேசத்தின் மேலே இருந்ததான அந்த உடைந்து போன எரிந்து போன அந்த வாசல்களை, அந்த நகரத்தை, அதன் மேலே ஒரு பாரம் வந்து அவர் தன்னை தேவனுக்கு முன்பாக பேசி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ராஜா பார்த்து பேசுகிறார், ஏன் இன்றைக்கி முகம் துக்கமாக இருக்குது? அப்போ அவர் சொல்கிறார், என்னுடைய பிறந்த இடத்துல இப்படி எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு நாசமாக போயிருக்கு, நான் எப்படி சந்தோஷமாக இருக்குது? சரி, உனக்கு என்ன வேணும்? நான் இப்படி போகணும், அதெல்லாம் சரி பண்ணணும். சரி, அதுக்காக ரூபா வேணும். சரி, என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த உடைந்து போன மதிலை கட்டும்படியாக நெகேமியாவை கர்த்தர் அழைத்தார். ஒருவேளை உங்கள் வீட்டில் உடைந்து போயிருக்கிற பகுதிகள் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் சரி செய்யப்பட முடியாததான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களை அழைத்து உங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறார். உடைந்து போன பகுதிகளை சீர் செய்யும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எல்லாருடைய குடும்பத்திலையுமே உடைந்து போன பகுதிகள் நிறையா இருக்குது. அது நமக்கு தெரியல. நிறைய பேருக்கு தெரிஞ்சால் அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அடுத்த பேதுரு பாருங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். தேவன் அவரை தேடி வந்தார். என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கவளாக்குவேன் என்று சொல்லி அழைத்தார். இப்படி ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் அந்த தெரிந்து கொண்டதான அந்த நேரம் இருக்க பாருங்க, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு நேரம். அந்த தெரிந்து கொள்ளுதலில் அவங்க அப்படியே ஸ்டாக்னட்டாக நிற்கல, அவங்க அதில் அப்படியே வளர்ச்சி அடைய ஆரம்பித்தாங்க. இயேசுவும் இந்த உலகத்தில் இருந்ததான நாட்களில் 12 சீடர்களை அவர் தெரிந்து கொண்டார். அவங்களை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு வேணுன்ற காரியங்கள்லாம் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்தும் பொழுது இவங்களும் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. குருடனுடைய கண்களை திறக்கும் பொழுது இவங்களும் நின்று இருப்பாங்க. மரித்தவனை உயிரோடு எழுப்பும் பொழுது இவங்களும் நின்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், இவங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கிறேன். நான் போயிடுவேன். போன பின்னாடி இவங்க இந்த முழு உலகத்தையும் இவங்க மூலமாக தான் நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தோடு தான் அந்த 12 பேரையும் தெரிந்து கொண்டார். ஆனால் தெரிந்து கொண்டதான அந்த 12 பேர்லையுமே ஒருத்தர் வந்து அவருக்கு விரோதியாக மாறி அவரை காட்டி கொடுத்து மரணம் சம்பவிக்கிறதான நேரம் வரலும் அவன் கூடவே இருந்தான். ஆனால் இந்த அற்புதம் நடக்கும்பொழுது நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறேன். இவங்க எல்லாருமே இப்போ ஒரு வீட்டில் போய் ஒரு அற்புதம் செஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வந்து ஒரு மரத்துக்கடியில் வெயிலுக்காக இளைப்பாறிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ 2 பேர் தனியாக போய் இன்றைக்கி ஆண்டவர் பண்ண அற்புதம் எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு 2 பேர் பேசியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எக்ஸாசரேஷன் பண்ணியிருப்பாங்க, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கணும். இதெல்லாம் பிசாசு கவனித்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். பரிசுத்த ஆவியானவரும் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் இவங்கள்ட்ட பாருங்கள், நிறைய பேர் அதில் ஒருத்தன் செத்து போயிட்டான். மீதி 11 பேரில் ஒருத்தன் மறுதளிச்சிட்டான். உறுதியாக வழக்கரமாக இருந்ததான அவனை மறுதளித்து போயிட்டான்.
அதனால் மறுதளித்து போனவன் அப்படி விடலை. ஆண்டவர் மறுபடியுமா அவனை தன்னுடைய சீஷனாக மாற்றும்படியாய் தன்னை மற்றவர்களுக்கு சொல்லுகிற கருவியாக கர்த்தர் என்ன பண்ணார்? பேதுருவை தெரிந்து கொண்டார். அதுபோல் ஒருவேளை நீங்கள் மறுதளித்திருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம். நீங்கள் என்ன செய்தாலும் எப்படி செய்திருந்தாலும் கர்த்தர் இந்த மத்தியான வேளையில் உங்களை நேசிக்கிறவராய் உங்களோடு இடைப்படுகிறார். உன்னை அழைத்தது நான் அல்லவா? உன்னை தெரிந்து கொண்டது நான் அல்லவா? உன் மேலே நான் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன். ஒரு அழைப்பு இல்லாமல் நான் உன்னை தெரிந்து கொள்ளலை. ஒரு அழைப்பு இல்லாமல் நான் உன்னை அபிஷேகிக்கலை. கர்த்தர் நம்ம மேலே ஒரு முத்திரை போட்டிருக்கிறாரு. பரிசுத்தாவினுடைய முத்திரை நம்ம மேலே போடப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரை வேணான்னு நானே உதறி விட்டுட்டு வெளியே போனால் ஒழிய ஆண்டவர் என் மேலே இருக்கிற அந்த முத்திரை அவர் ஒரு நாளும் எடுக்கவே மாட்டார். அவர் தந்த வரங்கள், கிருபை வரங்கள் ஒரு நாளும் மாறாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்மை அழைத்தவர் அதில் முழுசுமாக என்ஜாய் பண்ணணும். அதில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கணும் வேண்டும் என்று தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்கு நல்ல ஒரு உதாரணத்துக்கு நான் ஒருத்தரை சொல்கிறேன் பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டு போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கூடும், அதற்கு பின் உண்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய், திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இப்போது இந்த இடத்துல எலியா எலிசாவை ஊழியக்காரனாக அவருக்கு பின்பற்றி வரும்படியாக அவரை தெரிந்து கொண்டார். இதுக்கு பெரிய கனவு அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணல. இவர் என்ன பண்ணார், ஓரே மலையில் இவர் இருக்கும் பொழுது ஒரு மெல்லிய சத்தம் ஒன்று கேட்குது. 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11 16 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின்பு பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி எதிர்ச்சியும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி எதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று. அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அது எலியா கேட்டபொழுது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளையும் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீர் தமஸ்கூவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகலோ ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னார். இப்போ இந்த வார்த்தையை இவர் எங்கே பெற்றுக்கொண்டார்? எலியாவுக்கு தேவன் எங்கேருந்து சொன்னார்? ஓரேபி கண்மலையில் பேசினார். அப்போது நம்மளை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது பெரிய மீட்டிங்கெல்லாம் போட்டு இவங்களை அழைக்கிறாங்க, இவங்களெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி நம்மளை அப்படிலாம் தேவன் அழைக்கலை. எங்கேயோ ஒரு மூலையில் இருப்போம், திடீர்னு ஒரு ஊழியக்கார பேர் என்ன அப்படி தான். எனக்கு முன்னாடி எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருந்துச்சு, ஆனால் எனக்கு ஊழியத்துக்கு வரத்துக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அதனால் நான் ஒரு சாதாரண விசுவாசியாக தான் நான் போய் உட்காந்துட்டு இருந்தேன்.
அந்த சபையில். அப்போது அந்த ஊழியக்காரர் திடீர்னு என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டாரு. ரவி, நீ அங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ இங்கே எல்லாம் இருக்கணும் அப்படின்னாரு. உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு தேவன் முன்னாடி தான் எனக்கு சொல்லிகிட்டே இருந்தார். எஸ், ஆண்டவர் என்னை அழைத்தது தெரியும் அப்படின்னு. அப்போது என்னை அழைச்சவர் தாயின் கருவில உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக ஆண்டவர் என்னை பேசி எத்தனையோ முறை அவர் என்னோட பேசினார். ஆனால் நான் என்ன பண்ணல, நான் போகவே இல்லை. என்னுடைய இஷ்டத்துக்கு நான் ஆண்டவரை வளைச்சிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, எனக்கு இப்படிலாம் வர இஷ்டம் இல்லை. அந்த நேரத்தில் தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு. அப்போது அம்மா மேலே எனக்கு ரொம்ப பிரியம். அந்த நேரத்தில் நான், ஆண்டவரே, நான் உங்கள் ஊழியத்துக்கு வரேன், எப்படி பாருங்கள் என்னை பிடிக்கணும்னு சொல்லி. சரி, அப்பயும் ரெண்டாவது இன்னொன்று, நான் யார் கையிலையும் எந்த காணிக்கையோ காசோ வாங்க மாட்டேன். என் மனைவிக்கு ஒரு வேலை கொடுத்துருங்க. ஆண்டவர் அதன்படி அவளுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அம்மாவுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாரு. இன்றைக்கி அம்மா இறந்த நாள், இன்றைக்கி 2 வருஷம் ஆகுது. ஸ்தோத்திரம். அப்போது பாருங்கள், நான் கேட்டது எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நான் விட்டு கொடுத்தேன். அப்போ ஒவ்வொருத்தரையும் பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு விதத்தை ஆண்டவர் கையாளுறார். சிலவங்க எல்லாத்தையும் இப்போ தமஸ்குக்கு போகிற வழியில் சவுலை என்ன பண்ணார், சந்தித்தார். அவருக்கு 2 கண்ணும் குருடா அவர் அதுக்கப்புறம் போய் தடவி தெரிஞ்சு அதுக்கப்புறம் கர்த்தர் அவனோட பேசி அவரை தெரிஞ்சு கொண்டார். அப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு விதமான அழைப்பு வந்திருக்கிறது. இதில் உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறாரு, உங்களை அழைத்திருக்கிறார். யாருமே இங்கே அழைப்பு இல்லைன்னு சொல்லி இங்கே யாருமே இல்லைங்க. நம்ம எல்லாரையுமே தேவன் அழைத்திருக்கிறார். இந்த கடைசி கால ஊழியத்தில் கர்த்தர் நம்மளை எல்லாரையுமே குடும்பமாக தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், அதுக்கு ஒவ்வொரு காரணத்தை சொல்லி, ஆண்டவர் இப்போ இல்லை, அப்புறம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, இதெல்லாம் வரட்டும் ஆண்டவரே, இதை கிடைக்கல ஆண்டவரே, இந்த வீட்டை கட்டின ஆண்டவரே, இந்த வண்டி வாங்கின ஆண்டவரே. வண்டி வாங்கினா அது எங்கேயும் போதும் ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்படி ஆண்டவரே, இந்த வண்டி ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதுக்கும் உதவி செய்வார். அதுக்கப்புறம் திருப்பியும் வேறு வழி தான். இஸ்ரவேல் ஜனங்க பண்ணாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருடைய கரத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டவங்க அவங்க முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்திருக்கும் பொழுது கர்த்தர் அவங்களை என்ன பண்ணுவார்னா வேறு ஒரு ராஜா கிட்ட அடிமையாக கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஐயோ அப்பா அம்மான்னு கதறி கூப்பிட்டுவாங்க. கர்த்தர் செவி கொடுத்து அவங்கள அந்த ராஜா கிட்டேருந்து விடுதலை பண்ணுவார். இங்கே வந்து உட்காந்தா நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்ச நாள் தான். மறுபடியும் திருப்பியும் பாகால் அது இது எல்லாத்தையும் போய் வணங்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுப்பார். இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திக்கிட்டே வந்தார். அப்போ அதை நான் வாசிக்கும் பொழுது நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர், இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையே, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு. ஆண்டவர் கேட்டார், நீ என்ன யோகியம் இருக்கிற அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு பலாரும் அரைஞ்சு ஆமாம் ஆண்டவரே, நானும் இப்படி தான் உங்களுடைய நீங்கள் அழைச்ச அழைப்பை தெரிஞ்சு கொண்டு நான் என் இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருந்தேன், என்னை தயவாய் மன்னிங்க அப்படின்னு சொல்லி தான் நான் முழுசும் அந்த ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். இந்த ஊழியத்தில் வந்தாலும் சாதாரணமான பாதைன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த ஊழியத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அப்போது உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு சொன்னால் ஏதோ ஒரு பஞ்சு மத்தையில் நீங்கள் நடக்கிறதுக்காக உங்களை கர்த்தர் அழைக்கலை. உங்களுக்கு சில கடினமான பாதைகள் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பட்னியாக போய் இருக்கணும், யாருமே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காது. ஆனால் காகத்தை உங்களுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு வெளியே போய் சரி நிம்மதியாக போச்சுன்னு போனால் அங்கே போய் ஒரு அம்மா வீட்டுக்கு நடத்துவார். அந்த அம்மாவும் ஒரு விதவை, சாரி பார்த்து ஒரு விதவையை கொண்டு விடுவார். அப்போ நானாக இருந்துட்டா என்னாண்டவரே, ஒரு கொண்டு போனீங்களே, ஒரு பணக்கார அம்மா ஒரு வீட்டில் வசதியாக இருக்கிறவங்க வீட்டில் எனக்கு கொண்டு வச்சுருந்தீங்கன்னா. தேவன் நம்மளை நடத்துகிற விதமே ஒரு வித்தியாசமான விதம். தேவன் உங்களை அழைத்திருக்கிறாருங்க. உங்களை குறித்து ஒரு திட்டமான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டமான நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலைன்னா நீங்கள் இப்படி தான் கீழே விழுந்து மேலே விழுந்து எழுந்து நடந்து ஒடியாந்து கால் உடஞ்சி கை உடஞ்சி மண்டை உடஞ்சி அதுக்கப்புறம் இயேசுவேன்னு தேடிகிட்டே வரணும். அதனால் கர்த்தர் நம்ம எல்லாரோடையும் பேசுகிறாரு, உன்னை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறேன், எனக்கென்று நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன் குடும்பத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, உன்னுடைய சித்தத்தின்படி உன்னுடைய விருப்பத்தின்படி நீ ஓடிக்கிட்டே இருக்கிற. நீ என்கிட்ட கேட்டியாது, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக இது நான் செய்கிறது,
நான் அப்படி பண்ணுறது உங்கள் சித்தமானு கேட்டியா? கேட்டேன். சரி, என்ன சொன்னார் ஆண்டவர்? போன்னு சொன்னாரா, இருக்கணும்னு சொன்னாரா, என்ன சொன்னார்? இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சுங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, உங்களுக்கு உங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டு கட்டடத்தெல்லாம் கட்டி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் இப்போ இதுக்கு மேலே கட்டுறதுலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி. பேஸ்மெண்ட்டு போட்டதை விட கட்டிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் பிரச்சனைகள் நிறையா வரும். பல விதங்கள்லேருந்து வரும். இப்படி தான் வரும், அப்படி தான் வரணும்னு இல்லை. அதனால் நம்ம எப்பயுமே சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு கர்த்தருடைய சித்தத்திற்கு மாத்திரம் ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தில் மாத்திரம் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன தான் வெள்ளங்கள் வந்தாலும் அக்கினி வந்தாலும் அதுக்கு மத்தியில் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை நடத்த போதுமானவராக இருக்கிறார். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவார். செங்கடல் முன்னாடி வந்துருச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்க பார்க்குறாங்க. அவ்வளோதான், இனிமேல் பின்னாடி வேறு பார்வோனின் சேனை துரத்திக்கிட்டு வரான். உடனே மோசைக்கிட்ட முறுமுறுக்கு, எங்களை பேசாமல் அங்கேயே விட்டுருக்கலாம், அங்கே இருந்து சாப்பிட்டதான அந்த வெண்டைக்காய், அந்த வெள்ளரி பூண்டு இதெல்லாத்தையும் நாங்கள் நினைவு கூறுறோம், எங்களை கொண்டாந்து இந்த வனாந்தரத்தில் இப்படி மாட்டை வச்சுட்டிங்களே. இப்போ பாருங்கள், மோசை கூட கொஞ்சம் நேரம் கையை பசைஞ்சிருப்பார். ஆண்டவர் சொல்கிறார், உன் கையில் என்ன இருக்குது? கோல், அதை எடுத்து நீட்டு அப்படின்னாரு. குச்சி நீட்டின உடனே ரெண்டாக பிரியுது. எல்லாம் பாருங்க, ஒரே சந்தோஷம் தான். அந்த அந்த நேரத்தில் நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களுடைய சந்தோஷம், முகத்தில் இருக்கிற சந்தோஷம் கொஞ்சம் நஞ்சல். அந்த 10 கட்டளை அந்த படத்தை பார்த்தப்போ நான் பார்த்தேன். நீங்கள் பாருங்கள், அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அந்த படத்தை பார்த்து பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் வருவாங்க. இந்த கரைக்கு வந்து கொஞ்ச நாள் ஆனவனே திருப்பி மறுபடியும் முறுமுறுப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்வார், இன்று கண்ட எகிப்தின்னு இனி ஒரு நாள் நீ காணப்போவதில்லைன்னு சொல்லி இவங்களை கொண்டு வந்தார். இவங்க நடுவில் வனாந்தரத்தில் வந்துட்டு நாங்கள் மறுபடியும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினாங்க கொஞ்சம் பேர். அதில் கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அப்போது நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு எப்போல்லாம் மாறாக நம்ம நடக்கிறோமோ, அழைப்பை விட்டுட்டு அழைத்தவரை நோக்கி பார்க்காம சூழ்நிலைகளை பார்த்து பயந்து புலம்பி முறுமுறுத்து நம்ம திரும்பி போகும் பொழுது நமக்கு அழிவு தான் வருகிறது. ஆனால் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம் இல்லைங்களா? அதில் கொஞ்சம் பேர் என்ஜாய் பண்ணி வந்தாங்க. காலேபு, யோஷ்வா, இவங்களாம் அந்த வனாந்தரத்தில் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எதுவுமே இல்லையா, தண்ணியே இல்லையா, பரவாயில்ல, கண்மலையை பார்த்து பேசினார். இவங்க பண்ணதான அந்த அழிச்சாட்டியத்தில் கண்மலையை பார்த்து அவர் அடிச்சுட்டார். அதனால் போக வேண்டிய மோசே கூட போகலை, அவரால் கூட என்ஜாய் பண்ணி போக முடியல. ஆனால் இந்த 2 குடும்பம் யோசுவாவும் காலேபும் கடைசி வரையிலும் பின்பற்றி போனாங்க. இப்போ நீங்களும் நானும் யோசுவாவா காலேபா இருக்கணுமே ஒழிய இந்த வனாந்தரத்தில் மடிஞ்சு போனவங்க மாதிரி நீங்களும் நானும் மாறி போகவே கூடாது. நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நமக்குள்ள எல்லா காரியங்களையும் அவர் ஏற்கனவே ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனையை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? நமக்குள்ள ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லை. நான் அழைக்கப்பட்டவன்ற அந்த இது இருக்குதா? நமக்குள்ள அந்த எண்ணம் இருக்குதா? கைவிடப்பட்டவன், அனாதை, அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா கர்த்தர் காட்டுற எல்லா காரியமும் நம்மளால் பார்க்கவே முடியாது. கண்கள்லாம் கண்ணீராக வழியும். அவர் முன்னாடியே அற்புதம் செஞ்சு வச்சுருப்பார். ஆனால் நம்ம கண்ணீரில் பார்த்தா அதெல்லாமே நமக்கு பெரிய கண்மலை மாதிரி தெரியும். வனாந்தரத்தில் வழியை ஏற்படுத்தி அவாந்தர வெளியில் ஆறுகளை ஏற்படுத்தி நம்மை போஷிக்க வழி நடத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்ததான அழைப்பில் நீங்களும் நானும் என்ஜாய் பண்ணணுமே ஒழிய அதில் நம்ம இழந்து போயிடவே கூடாது. எவ்வளோ அற்புதங்களை கர்த்தர் செஞ்சு வச்சுருக்கிறார் இல்லைங்களா? 40 வருஷம் அவங்க வந்தாங்க. ஆனால் என்ஜாய் பண்ணாமல் நிறைய பேர் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? செத்து மடிஞ்சு போயிட்டாங்க. என் பிள்ளைங்களாம் செத்து போயிடும்னு சொன்னாங்க. அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் செத்துடுனாங்க. ஆனால் அந்த சின்ன பிள்ளைங்களாம் போயிடுச்சு. சொன்னவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க. 20 வயதுக்கு கீழ்பட்டவர் எல்லாருமே மறித்து போயிட்டாங்க வனாந்தரத்தில். எல்லோரும் கடைசியாக இருக்கிற எல்லாரும் சாகர வரலுமே ஒரு 10 பேர் மீதியாக இருந்திருப்பாங்க. அதனால் என்ன பண்ணார்? இன்னும் ஒரு 38 வருஷம் 39 வருஷம் இன்னும் ஒரு அரை வருஷம் சேர்த்து திரிடா அப்படின்ட்டார். 40 வருஷம் எல்லாம் செத்து போன பின்னாடி தான் கர்த்தர் அவங்களை அந்த பக்கம் கொண்டு வந்தார். அதனால் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய பாதைகளிலே காணப்படுகிற எல்லா தீமையான காரியங்களையும் நம்ம உதறிவிட வேண்டும்.
பாரமான யாவற்றையும் புறம்பே தள்ளிவிட வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய பாரமான காரியங்கள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் நம்ம மேலே மேலே தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் அப்பா கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்த பொழுது நாங்கள் அடிக்கடி போவோம். அப்போது அங்கே ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நல்லா டிப்டாப்பாக நல்லா ஜடையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் நிறைய ஃபைல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. டக்கு டக்குன்னு அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு மேலே போவாங்க, கீழே இறங்குவாங்க. அப்போ நான் அப்பாட்ட கேட்டேன், இது யார் பாய் இவங்க அடிக்கடி இங்கே வராங்களேன்னு. அவள் பைத்தியக்காரிச்சிடா பாவம் அப்படின்னு. கையில் பெரிய ஃபைலு, நிறைய ஃபைல்லாம் அடிக்க வச்சுக்கிட்டாங்க. தலையெல்லாம் நல்லா சீவி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஸ்டெனோகிராஃபர் வேலைக்கு அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்களாட்டுங்க, கிடைக்கல என்னன்னு தெரியல. ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, காலையில் வீட்டில் கிளம்பிடுவாங்க, எல்லாம் ரெடியாக போயிடுவாங்க. டைப் அடிக்கிற பேப்பரு, அந்த அட்டை கிட்ட எல்லாம் அந்த ஆஃபீஸ் ஃபைல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 10 ஃபைல் எடுத்து இப்படி வச்சுக்குவாங்க. வச்சுட்டு வேகமாக வருவாங்க, அங்கங்கே திரிவாங்க, அப்புறம் அங்கே போவாங்க இங்கே போவாங்க. இப்படியே தான் நான் அவங்கள அடிக்கடி பார்த்துருக்கேன் நான். அப்போ தான் ஒரு நாள் அப்பா சொன்னாரியா, பைத்தியக்காரிச்சிடா, அவளுக்கு வேலைக்காக அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கல, அவங்க அப்பா வேறு செத்து போயிட்டார், அந்த வேலையும் அப்ளை பண்ணால் அதுவும் கிடைக்கல, அதனால் அப்போ இருந்தே இப்படி டிப்ரெஷனில் ஆகி இந்த பொண்ணு இப்படி பாவம் சுற்றிக்கிட்டே திரியுது அப்படின்னு. இப்போ நம்ம நிறைய நேரத்தில் அப்படி தான் பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், வேகமாக சபைக்கு வரோம். நம்மளை பார்த்தா ஆண்டவர் சொல்லுவார், அட பைத்தியக்கார பயல, நான் உன்னை எதுக்காக அழைச்சிருக்கிறேன், நீ ஒன்றுத்துக்கு உதவாத இப்படி உன்னை தூக்கிட்டு நீ இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறீ, எத்தனை வருஷத்தை நீ சுற்று. அதனால தான் ஆண்டவரால் அற்புதம் செய்யவே முடியல நம்மளை வாழ்க்கையில். நாம்ளே தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இப்போ கையில் இருக்கிற ஃபைலு கீழே எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். ஆண்டவர், நான் உங்களை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவர், என் படிப்பு, என் அந்தஸ்து, என்னுடைய எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் ஆண்டவரே, நீங்கள் போதும் ஆண்டவரே. அப்படி சொல்கிறவங்க நிச்சயமாக அந்த அழைப்பில் தெரிந்து கொள்வதில்லை. கர்த்தர் உங்களை என்ஜாய் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம இயேசுவுக்கு பின்னாடி போக போகிறோம். இயேசு ஒரு நாள் நம்மளை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, பிசாசு சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, மனிதர் என்னை
கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாடிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலும் எந்த நிலையிலும் இயேசு நமக்கு போதும் என்று நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனை நம்பி நாம் நடக்கும் பொழுது இந்த அழைப்பில் நம்ம என்ஜாய் பண்ணி நடப்போம் சந்தோஷமாக. என்ன குறைவு வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், பட்னி வந்தாலும், பவுல் சொல்லார் இல்லைங்களா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எந்த சூழ்நிலையிலையுமே என்னையும் அவரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு ஒரு தைரியமாக சொன்னார் பார்த்தீங்களா. அந்த நம்பிக்கை இந்த நாளில் நமக்கு வரும் பொழுது நம்ம இந்த பாதையை நம்மால் முழுவதுமாக சந்தோஷமாக அனுபவித்து அவர் வைத்திருக்கிறதான அந்த காரியத்தில் நம்மளால் செய்ய முடியும், நடக்க முடியும். உங்கள் கையில் கொஞ்சமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் கொஞ்சமாக உங்கள் கையில் கொடுத்துருக்கலாம். லூக்கா 16 அதிகாரம் 10ஆம் வசனத்திலேருந்து 12ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 16 அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். இப்போது கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு வேலைக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார்கள் பார்த்தீங்களா. இந்த வேலையில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், அசதியாக இருக்கக்கூடாது. அப்போது கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறதான உங்களை கர்த்தர் ஒரு பெரிய அழைப்புக்குள்ளே கொண்டு போய் உங்களை வைப்பார். கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த கொஞ்ச காரியத்தில் நீங்கள் உண்மை இல்லாமல் இருந்தால் உங்களை நம்பி யார் பெரிய காரியத்தை கொடுப்பா? உங்ககிட்ட கொடுக்குற கொஞ்சம் காரியம் உங்கள் கையில் என்ன இருக்குது? தீர்க்கதரிசி கேட்குறாரு அந்த அம்மாட்ட, உங்கள் வீட்டில் என்னம்மா இருக்குது? என் பானையில் கொஞ்சோண்டு மாவுங்க, கொஞ்சோண்டு எண்ணெய்ங்க, கடைசியாக ஒரு தோசை சுட்டு நானும் என் பையனும் சாப்பிட்டு இப்படி செத்து போயிடலான்னு இருக்கிறோம். இவர் சொல்லுவார், முதல்ல அதில் எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா. அது அந்த அளவெல்லாம் பார்க்காத, உன் பானையில் கொஞ்சமாக இருக்குது, எண்ணெய் கொஞ்சமாக இல்லை, முதல்ல அதில் ஒன்று எனக்கு சுட்டு எடுத்துடுவா அப்படின்வார். அந்த அம்மா சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. பஞ்சகாலம் தீர்ற வரையிலுமே அந்த அம்மாவுக்கு மாத்திரமில்லை, அவங்களுடைய முழு குடும்பத்திற்குமே, அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க மாமனார் மாமியார் எல்லாத்துக்குமே அந்த மாவு போதுமானதாக இருந்தது. ஹல்லேலூயா. அதனால் உங்கள் கையில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, அதில் நீங்கள் உண்மையுள்ளவங்களாக இருங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியத்தை உங்கள் கையில் கொடுக்க போகிறவராக
இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால் நம்ம கையில் இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே ஆகாயத்தில் இதை வாங்கணும், அதை வாங்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். கர்த்தர் உங்களை எங்கே நடத்துகிறாரோ அங்கே நடத்தி கொண்டு போக தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை என்ஜாய்மெண்ட்டில் உங்களை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் நினைத்து பார்த்திராத அதிசயங்களை, அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை என்ஜாய்மெண்ட்டோடு நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருங்க. ஏன் ஆண்டவரை நம்பி எனக்கு இப்படி ஆகி போயிடுச்சு, எனக்கு இப்படி வச்சுருந்தேன், இப்படி ஆகி போயிடுச்சு, 2 வீடு வச்சுருந்தேன், 1.5 வீடாக இருக்குது. 1.5 வீடு யாருக்கு இருக்காது, எல்லாம் உடஞ்சி போச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம புலம்பக்கூடாது. தேவன் வச்சிருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேணும். அப்போது நம்மளை பெரிய பாருங்கள், இந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசியை விட எலிசா 2 மடங்கு அற்புதத்தை அதிகமாக செஞ்சார். ஏன்னா எலிசா கிட்ட போய் எலியா கேட்குறாரு, எலியா சொல்கிறாரு நான் போகிறதுக்கு முன்னாடி என்ன வேணும் உங்கள்கிட்ட கேள் அப்படின்னோடனே இவருக்கு உங்ககிட்ட இருக்கிறதான அந்த வரத்தில் எனக்கு 2 மடங்கு வேணுங்க. ஒருவேளை நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஹே, என்னை விட நீ பெரிய ஆளாக ஆகணும்னு பார்க்குறியா அப்படின்னு தான் இருந்திருப்போம். ஆனால் அவர் சொல்கிறார், நான் போகிறப்போ எடுத்து கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்குன்றார். ஆனால் இவர் கண்ணெல்லாம் எங்கே தான் இருக்குது? எலியா மேலேயே இருக்குது. எங்கே போகிறாரோ அங்கே போகிறான், கில்காலுக்கு போகிறான்றாரு, அங்கே போகிறான்றாரு, இங்கே போகிறான்றாரு. ஆனாலும் கூடவே போகிறாரு. கூட இருக்கிறவங்கலாம் எஜமான இன்றைக்கி ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாரு, எனக்கு தெரியும், வாயமூடு அப்படின்ட்டு அங்கே பேச்செல்லாம் கொடுக்காம இவரையே பின்பற்றி போய் ஜிக்ஸாக போயிட்டே இருக்கிறார். கடைசி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். எலியா பண்ண அந்த அற்புதத்தை விட எலிசா பண்ணது 2 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போது கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் வெறுமையாக மாற்றவே மாட்டாருங்க. நீங்கள் அழைத்தவரை மாத்திரம், அவருடைய கரத்தை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்த்துருங்க. அவரை விட்டுட்டு உங்கள் கண்ணை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிடாதீங்க. அவரை மாத்திரம் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகம் ரெட்டத்தனையாக பேருக்கு உங்களுடைய வரங்களை ஆண்டவர் விருத்தியாக்குவார். என்ன கொண்டா? உங்களை கொண்டு தான், உங்கள் குடும்பத்தை கொண்டு தான் கர்த்தர் அந்த கடைசி நாட்களின் ஊழியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். வேற ஒருத்தர் இல்லை, உங்களை வச்ச. நிறைய பேர் சந்தேகப்படுறீங்க. இல்லை, ஆண்டவர் உங்களை வச்சு தான், உங்களுக்காக தான் பேசுகிறாரு, உங்களோட தான் பேசுகிறாரு, உங்களோட தான் பேசிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் வேற யாருக்கும் நினைக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே சொன்ன காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். புதிய வழியை திறப்பார். எலிசா இஸ்ரவேலுக்கு ஊழியம் செய்ய தேவன் உபயோகித்தார். இதை போலவே நம்முடைய குடும்பத்தில், சபையில், தேசத்தில், ஊழியத்தில் தேவன் எடுத்து உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக நாம் அழைத்த அழைப்பில் எந்த அளவிற்கு ஒழுக்கமுடையவர்களாக இருக்கிறோம்? முதலாவது உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அடுத்தது ஒரு ஒழுக்கம் இருக்கணும். எதை செஞ்சாலும் ஒரு ஒழுக்கத்தோட, ஒரு ஒழுக்கமான காரியங்களை நீங்களும் நானும் கடைப்பிடிக்கணும். இதை எனக்கு சமயம் வரும்பொழுது சபைக்கு வர்றது, மற்ற நேரத்தில் வேறு இடத்துக்கு போயிடுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுக்கமாக இருக்கணும். வேதம் வாசிக்கிறதில்ல, டெய்லி 10 அதிகாரம் வாசிக்கணும். எப்படி வாசிக்கும்? நைட்டு தூக்கம் இல்லைன்னா கூட கொஞ்சம் நேரத்துக்கு அதை அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுக்கமாக முதலாவது நம்ம மாறணும். அப்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வனாந்தரத்தில் நிறைய காரியங்களை நீங்களும் நானும் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எலிசா 2 பேருமே, எலிசா ஏறக்கூடிய எலியாவோட 10 வருஷம் ஊழியம் செஞ்சாருன்னு சொல்கிறாங்க. 10 வருஷமாக அவர் உடன் வேலையாளாக தான் இருந்திருக்கிறாரு. நான் முதல்ல ஊழியம் பண்ணும் பொழுது ஒரு பாஸ்டர் கீழே தான் இருந்தேன். அவர் எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவேன். எனக்கு என்ன வேலை தெரியுங்களா? அந்த பாஸ்டர் அந்த பேக் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து நான் வச்சுக்குவேன். அவர் போவார் முன்னாடி, நான் பின்னாடியே போவேன்.
அப்போ கொஞ்சம் பேர்லாம் கேட்டாங்க, உங்கள் ஊழியம் இது தானே அப்படின்னு. ஆமாம், என் ஊழியம் அதுதான். அந்த இயேசு அலைக்கலரில் அருமையான ஒரு ஊழியக்காரர் இருந்தார், இறந்துட்டார், அப்பாதுரை. அவர் ஊழியத்தில் அழைப்பு, அவர் பேங்க்கில் மேனேஜராக இருந்தவர். ஊழியத்துக்கு அழைப்பில் போய் ஒப்பு கொடுத்து கடைசி அவரோட வேலை செஞ்சவர் ஒருத்தர் வந்தாராம். இவர் ஊழியத்தில் எந்த இடத்துல தெரியுங்களா, அந்த டீ போடுற அந்த இடத்துல அந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தாராம். அப்போ அவரோட இருந்தவர், ஏயா இதுதான் ஊழியம், இதுதான் இத்தனை ஆயிரம் சம்பளத்தை விட்டுட்டு நீ வந்தியா, இந்த பாத்திரம் கழுவுறது தான் உனக்கு ஊழியமா அப்படின்னாராம். ஆமாம், அதுதான் எனக்கு ஊழியம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பெரிய ஸ்தானத்தில் கர்த்தர் நம்ம வைப்பார். ஆனால் எடுத்தோடனே நம்ம அப்படியே பெரிய டிஜிஎஸ் தினகரன் ஆட்டம், அப்படி மோகன் சில் ஆசிரியர் ஆட்டம், அப்படிலாம் நம்ம கற்பனை. நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. ஊழியத்துக்கு வந்துட்டா நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு யார் முன்னாடி உதாரணம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இல்லை, அவங்களுக்கு இவங்கள தான் பார்த்துட்டு ஓடுவாங்க, அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரை, உங்களை நம்பி வந்திருக்கிறேன், உங்கள் பாதையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை வழி நடத்துங்க, நீங்கள் நடத்த போதுமானவராக. என்னை அழைச்சவர் நீ உண்மையுள்ளவர். தேவைகளுக்கு மத்தியில், குறைவுகளுக்கு மத்தியில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க மாதிரியே நீங்களும் ஒரு கொஞ்சம் வந்து எஃப்சிஆர் அதெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் படம்லாம் வருமில்ல. எஃப்சிஆர் வேணாம், ஏசிஆர் வேணாம், எனக்கு இருக்கிறது என்னுடைய ஆண்டவர் என்ன நடத்துவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்றைக்குமே நம்முடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருது. இங்கே வெள்ளாளப்பேட்டிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா அருளுக்கு தெரியும். அந்த அம்மா வந்தவொடனே முதல்ல வந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி காசு கேட்டாங்க. சின்ன காசு கொடுத்தோம். அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா, உன் பேரையும் உன் ஃபோட்டோவையும் வச்சு அவங்க எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா, லட்சக்கணக்கில் வாங்கிட்டு உனக்கு 100 ரூபாயும் 50 ரூபாயும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, போய் கேளு அப்படின்னாங்களாம். அப்போ நிறைய பேருக்கு நம்ம மேலே அப்படித்தான், உங்களுக்கு என்னங்க வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுங்க. எந்த வெளிநாட்டிலேருந்து பரவாயில்ல, மேல்நாட்டிலேருந்து மேலேருந்து வருது, கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். அதே தேவன் உங்களையும் அழைக்கிறார், உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களையும் நடத்துவார். நீங்கள் முழுசுமாக நம்பி ஆண்டவருடைய கையில் உங்களை கொடுத்துட்டிங்கன்னா உங்களை இந்த ஊழிய காலத்தில் எந்த ஒரு குறைவும் இல்லாமல், எந்த பஞ்ச காலத்திலையுமே நீங்கள் பட்டினியாக இருக்காமல் கர்த்தர் உங்களுடைய அனுதின தேவைகளை அவ்வப்போது சந்தித்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், கடந்த நாட்டில் ஒரு ஊழியக்காரர் அவர் சொன்னார், ரொம்ப தேவைகளுக்கு மத்தியில் இருந்தாராம். அப்போது அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அருமையான ஒரு குடும்பத்தார் மூலமாக ஒரு தொகையை அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டாங்களாம். நம்ம எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு இந்த 3 ஃபேஸ் கரண்ட் எடுக்கிறதுக்கு முதலாவது 13,000 ரூபாயாகவே 10,000 10,000 ரூபாய் வேண்டும். அப்ளை பண்ணி வச்சுருந்தோம். 10,000 ரூபாய் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. என்ன இதுவரை நான் அந்த தம்பியை பார்த்ததே இல்லை. ஹைதராபாத்தில் அந்த தம்பி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அந்த ஐடி கம்பெனியில் பேபியோடைய அக்கா மகனும் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அவங்க பேசிக்குவாங்க. அப்போது ஒரு நாள் அவர் சொன்னாரா, நான் உங்கள் சித்தப்பா அவங்களுடைய ஊழியத்துக்காக நான் ஒரு தொகை நான் அனுப்பணும்னு இருக்கிறேன், நீங்கள் அவங்க நம்பரை மாத்திரம் கொடு அப்படின்னு சொல்லி நம்பரை கொடுத்தா கரெக்டாக 10,000 ரூபா. ஒரு ரூபா குறைவாகவும் இல்லை, ஒரு ரூபா அதிகமாகவும் இல்லை, கரெக்டாக 10,000 ரூபா அனுப்பிச்சுட்டேன் நான். அதை வச்சு தான் அந்த 3 ஃபேஸ் கரண்ட் எடுக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். இப்படி தான் ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் நான் என்ன தைரியமாக சொல்கிறேன்னா, என்ன அழைச்சவர், என்ன நடத்துகிறவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய குறைவுகளை நிறுத்தி நீங்கள் கலங்கவே தேவையில்லை. கர்த்தர் உங்களை போஷிக்க போதுமானவராக இருக்கிறார். அதனால் நம்முடைய அழைப்பில் நம்ம ஒழுக்கமாக அவரை மாத்திரம் பின்பற்றி போவோம். இப்போ இயேசு அழைத்ததான அந்த சீஷர்கள் அவங்க 3 நேரமும் இயேசுவோடு தான் இருந்திருப்பாங்க, இயேசுவோடு தான் சாப்பிட்ருப்பாங்க, இயேசு தங்கின இடத்துல தான் தங்கியிருப்பாங்க, இயேசு தூங்கின இடத்துல தான் தூங்கியிருப்பாங்க. விடாமல் பற்றி கொண்டாங்க பாருங்கள். கர்த்தர் அவங்கள கைவிடவே இல்லை. 11 பேரையும் 11 தேசங்களுக்கு 11 இடங்களுக்கு அனுப்பினார். அதில் ஒருத்தர் தான் தோமா. இந்தியாவில் வந்து கிறிஸ்தவத்தை இந்த இந்தியாவில் அறிமுகப்படுத்துவதற்கு தோமாவை கொண்டு வந்து ஆண்டவர் இந்திய தேசத்தில் கொண்டு வந்து வைத்தார். அப்போது நம்மளை நடத்துகிறதான தேவன், அவரை நம்பி முழுசுமாக கொடுத்துருங்க. உங்களை முழுசுமாக நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்ததாக நீங்கள் பெற்றுக்கொண்டதான அந்த காரியத்தை
மற்றவங்களுக்கு சொல்லணும். இதை தான் தீமோத்தேயுல பவுல் சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. என்கிட்ட கேட்ட சாட்சி இருக்குது பார்த்தியா, இதை அப்படியே நீ விட்டுறாத. இது என்ன பண்ண, மற்றவங்களுக்கு சொல்லு. யாருக்கு? உண்மையுள்ள மனுஷங்களுக்கு. அவங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஒருத்தர்கிட்ட சொல்லி சத்தியம் சொல்லி அவர் அப்படியே கேட்டுட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னா அது எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போது நீங்கள் உங்கள் இடத்துல வேலை செய்கிறவங்க, உங்கள் இடத்துல பழகுகிறவங்க, நான் ஒன்றும் பெரிய பெரிய பிரசங்கி இல்லைங்க, எனக்கு பைபிள் வாசிச்சதில்லை, ஒரு தடவை கூட வாசிக்கலை, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியாது, பரவாயில்ல. உங்களை விட ஆண்டவரையே தெரியாது இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வணங்குற இயேசு யாருன்னு சொல்லுங்கள், போதும். அது போதும். அதுதான் கர்த்தர் இப்போ நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு. உங்களுக்கு இயேசுவை பற்றி என்ன தெரியும்? இப்போ நம்மளை சொல்ல நம்ம பக்கமாக சொல்லிடுவோம். நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன தெரியுமா சொல்லு. நமக்கு இயேசுவை பற்றி எதுவுமே தெரியாதா? நிறையா தெரியும். எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம்? எத்தனை வருஷமாக நம்ம ஊழிய சபையில் இருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு ஆளுன்னா கூட 5 வருஷத்துக்கு ஒரு 5 பேருக்கு சொல்லியிருக்கலாம்ல. அந்த 5 பேர் 5 பேர் போய் சொல்லியிருப்பாங்கள்ல. இன்றைக்கி அது நம்ம செய்கிறதில்ல. அதனால் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அழைப்பில் நம்ம சந்தோஷமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அடுத்ததாக, நாம் தேவனின் அழைப்பில் அனுபவிக்க வேண்டி நாம் எதையாகிலும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு இயேசுவுக்காக எதையாவது இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? என்ன பாட்டு அது? இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக. அந்த பாட்டு பாட மட்டும் தெரியாதா? சரி, தெரியல. ஸ்தோத்திரம். எதையாகிலும் செய்ய வேண்டும். சரி, தெரியல. அப்போது நம்ம எதையாவது ஒன்று செய்வோம். எதையாவது ஒன்று செய்வோன்னா போய் அவங்களுக்கு நல்லா இருக்கிற குடும்பத்தில் போய் ஒரு கெட்ட காரியத்தை சொல்லி அவங்கள பிரிக்கிறதில்ல. பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை இணைப்பதற்கு நம்ம ஏதாவது ஒரு முயற்சி செய்வோம். கசப்பாக இருக்கிறவங்களுடைய இருதயத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை சீக்கிரமாக அவரோடு சேர்ப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் இருபது 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஏறு மாடுகளை பிடித்து ஏரியின் முட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவள் சாப்பிட்ட பிறப்பு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இவரை பார்த்தீங்கன்னா, எலிசா ஒரு பெரிய பணக்காரர். அவர் 12 ஏர் மாடுகள் பூட்டினதான அந்த 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 நிலத்தில் தான் இவர் தான் 12வது ஏரை ஓட்டி கொண்டிருக்கிறார். அப்போது அவர் அங்கேருந்து வரும்பொழுது அவர் ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவர். எலியாவை குறித்து நமக்கு சரியாக தெரியல, அவருடைய குடும்பத்தை குறித்து தெரியல. ஆனால் எலிசா குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒரு பெரிய பணக்காரன் குடும்பத்திலேருந்து வந்தவர், பெரிய ஒரு லேண்ட்லார்ட் அவர். ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் அவர் வந்தார். எனக்காக
தகப்பனையும் தாயையும் இழக்கிறவன் மறுமையில் நூறத்தனையான காரியங்களை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே நாம் தேவனுக்காக எதையாவது இழக்க தயாராக இருக்கணும். ஒருவேளை நம்முடைய பேர், நம்முடைய புகழ், நம்முடைய குடும்ப அந்தஸ்து, நம்முடைய ஜாதி, இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சொத்தாக இருக்கிறது. இந்த ஜாதின்னு சொன்னால் அந்த ஊரில் நமக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. நம்மளை பார்த்தா இந்த இதுக்கு போயிட்டா போய் நீ போய் அதை விழுந்துட்டியா அப்படின்வாங்க. அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, நாங்கள் கிறிஸ்தவங்கன்னே சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்குவாங்க. எதையாவது இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணுமில்ல. என் ஜாதி பெருமையை நான் இழக்க போகிறேன், என் படிப்பு பெருமையை நான் இழக்க போகிறேன். என்னடா இவ்வளோ தூரம் படிச்சுட்டு போய் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிற அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. பரவாயில்ல, ஆண்டவருக்காக எதையும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி நடக்கும் பொழுது இந்த ஊழிய பாதையில் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும். நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவருக்காக எதையாவது இழப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? இதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வியாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த நாட்களில் தேவனுடைய பாதையில் நம்மை அர்ப்பணிப்போம். உபத்திரவ பாதையில் நாம் நடந்தாலும் சோர்ந்து போகவே கூடாது. தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின் செல்லாதவன் அவருக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று சொல்லி லூக்கா 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எதையாவது இழந்து எதையாவது அவருக்காக ஒரு சின்ன காரியத்தினாச்சும் அவருக்காக நம்ம கொடுத்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது அதில் வர சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் இன்றைக்கி தெரியாது, ஆனால் வருகை நாட்களில் நம்மளோட நீங்கள் ஆதாயப்படுத்தினதான ஆத்துமாக்களெல்லாம் உங்களோட வருவாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவாங்க, பழைய பாட்டு அது. அதில் எனக்கு ஒரு 2 லைன் தான் தெரியும். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ. கரையேறி உமதன்றை நிற்கும்போது ரட்சகா உதவாமல் பலனற்று வேட்கப்பட்டு போவேனோ. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா. ஆத்மாக்க வாஞ்சையோடு வைத்திடாமல் சோம்பலாய் காலங்களி தோரநாளில் துக்கி பானில் வந்தராய். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. இந்த பாட்டை அம்மா அடிக்கடி பாடுவாங்க. ஒரு ஆத்மாவாலையும் நான் ரட்சித்து பரலோகத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நான் வெறும் கையாக போகக்கூடாதுரா. ஆண்டவரை வெறும் கையாக நான் போய் சந்திக்கவே கூடாது. அவர் எனக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்கிறாரு, எவ்வளோ அடிபட்டிருக்கிறாரு, தன் சொந்த ரத்தத்தையே சிந்தினி எனக்கு விலை கொடுத்து வாங்கினார். அவருக்காக நான் ஏதாவது செய்யணும். அதனால் நான் ஒரு ஆத்மாவாவது நான் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அம்மாவுக்கு அந்த கேன்சர்லேருந்து அந்த வியாதி நல்லானப்படுது. அதுக்கு முன்னாடியிருந்தே அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு நிறைய ஆத்ம பாரம். அதுக்கப்புறம் தான் அந்த கருப்பூர் பகுதியில் வந்தாங்க, அப்படியே பறவைக்காடு பகுதி வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தாங்க. இந்த இடத்துல இப்போ இந்த இந்த இவ்வளோ ஆத்மாக்களை அம்மா சொல்லுவாங்க, நான் வெறும் கையாக வரலப்பா. அம்மா இப்போ சொல்லுவாங்க தேவ சமூகத்தில்,
ஒரு கூட்ட ஜனத்தை உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்தி வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லைங்களா? இதே சந்தோஷத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். நம்ம வெறும் கையாக போகவே கூடாது. எதையாவது ஒன்று செய்யணும் ஆண்டவருக்காக. ஒரு ஆத்மாவாவது நம்ம ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும். அதுதான் நம்முடைய சந்தோஷமாக இருக்கணும். வேறு ஆசையும் விருப்பமும் நமக்குள்ளே வேறு வேண்டவே வேண்டாம். ஃபாதர் பாடுவார் இல்லைங்களா? வேறு ஒரு ஆசை இல்லை என் ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. அந்த பாட்டு இருக்காப்பா? வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. அப்போ நம்முடைய வேறு ஆசையே வேண்டாம். இயேசுவை மாத்திரம் நம்முடைய ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம். அவரை மாத்திரம் பின்தொடருவோம். செய்த காரியங்களில் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். அவருக்காக நம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மை சீக்கிரமாக சேர்த்துக்கொள்ள வர ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறாரு. நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அவரை எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுவோம், வேறு ஒரு ஆசை இல்லை ஆண்டவரே, வேறு ஆசை இல்லை ஆண்டவரே. எனக்கு நீங்கள் மாற்றுங்க என்னுடைய ஆசை. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எனக்குண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே ஹல்லேலூயா இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லா இடத்திலும், எந்த வேலையாக இருந்தாலும் அதில் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். அதை ஒரு ஒழுக்கத்தோடு செய்வோம். ஒழுங்காக அதை கடைப்பிடிப்போம். ஹல்லேலூயா. நம்மையே பலியாக கொடுக்க நம்ம ஆயத்தமாக இருப்போம். தாழ்மைப்படுத்த ஆயத்தமாக இருப்போம். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா, அவர் அடிக்கப்படுவதற்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் இருந்தார். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், நம்ம அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த வார்த்தையும் பேசிவிடாதபடிக்கு பொறுமையோடு இருப்போம். கர்த்தர் நம்மை நித்திய மாட்சி மேலே, நித்திய மகிமைக்குள்ளே நம்மளை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளும்படியாக இந்த நாளில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த அந்த வேலையில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் நாங்கள் ஒழுக்கமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜெப நேரத்தில், வேத வாசிப்பில் நாங்கள் ஒழுக்கமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களையே தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்கப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும்
தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியனுடைய காவலும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.